Hi friends, இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சன்ல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது அருமையான பருப்பு பொடி. சாதத்துல ஒரு ஸ்பூன் பருப்பு பொடி போட்டு கொஞ்சமா நெய் விட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த பருப்பு பொடி. இது ஆந்திரா ஸ்டைல்ல பண்ணியிருக்கேன். மிளகா காரம் கம்மியாகவும் மிளகு அதிகமாகவும் போட்டு பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சூப்பரா இருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது. வாங்க எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியமாக தான் வச்சுருக்கேன். பருப்பு வந்து ரொம்பவும் ப்ரௌனிஷாக ஆகிடக்கூடாது. பருப்போட கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக மாறவுமே நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப ப்ரௌனாக வறுத்துட்டோம்னா அந்த டேஸ்ட்டும் வந்து கரெக்டாக கிடைக்காது நமக்கு. அடுத்தது பாசிப்பருப்பும் 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதையுமே வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் ஆகவும் அப்படியே நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப வறுபட்டுருச்சுன்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும் நமக்கு சாப்பிடும் போது. இப்போ பாசிப்பருப்பும் லைட்டாக ஒரு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்து கொட்டிடலாம். இதோட 50 கிராம் நான் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பொட்டுக்கடலை வந்து லைட்டாக ஒரு சூடு ஏறினாலே போதும். கலர் சேஞ்ச் ஆகணுன்றதுக்காக கிடையாது. நல்லா பொறுநானா உடனே நீங்கள் எடுத்துடலாம். அடுத்தது இதோட 30 கிராம் நான் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். ஸோ மிளகு காரம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுனால மிளகு கொஞ்சம் நான் நிறைய சேர்த்துருக்கேன். மிளகு வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க. வறுக்கும் போதே அந்த மிளகோட ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரவுமே நீங்கள் எடுத்துருங்க. அடுத்தது 10 கிராம் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதுவும் லைட்டாக சூடேறவும் எடுத்துடலாம். நம்ம சேனல்ல நிறைய இட்லி பொடி வெரைட்டிஸ் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும் பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ சீரகம் வறுபட்டுருச்சு. அடுத்ததான் நம்ம காய்ந்த மிளகாய் வந்து இதுல சேர்த்துக்கலாம். மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா 25 கிராம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய் நல்ல சூடு இருந்ததுமா நம்ம எடுத்துடலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுத்ததா இதோட 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து காஞ்ச கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். அதனால லேஸ் சூடு ஏறினா போதும். உங்ககிட்ட பச்சையாக தான் இருக்கு கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா ஓரளவு ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே பேன்ல இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த சூட்லேயே அந்த உப்பு வறுபட்டுறட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லா ஐட்டம்ஸையும் போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். இதில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், கொஞ்சமாக பருப்பு போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். அந்த மிளகாயும் கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம். இதோட மீதமுள்ள பருப்பு எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கருவேப்பிலையும் மிளகாயும் நல்லா அரைக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட் அதை தனியாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்க பருப்பையும் தனியாக போட்டு அரைச்சிட்டேன். பொடி அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பொடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூட வண்டு பூச்சின்றதே வரவே வராது. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு 6 மாதத்துக்கு மேலேயே கூட கெடாமல் நல்லா சூப்பராக இருக்கும் பொடி. இந்த பருப்பு சாத பொடியோட கொஞ்சம் சாம்பார் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.